வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடேங்க. 2025 முதல் வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி. ஓகேவா? ரைட். இன்றைக்கி என்ன சமையல்னு அவங்கள கேட்கலாம். ஆமாம். ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்கும். என் சாமி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜையெல்லாம் பண்ணிட்டோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியத்துக்கு செய்து வச்சுருக்கேன் பாருங்க. காலையில் கஞ்சி வச்சேங்க. இன்னைக்கு அதுக்கு கொத்தமல்லி தொகையில் அரைச்சி வச்சாச்சுங்க. கொத்தமல்லி மட்டும் தான். சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் தூக்கில் போட்டு அரைச்சி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் கேரட்டு சாம்பாருங்க. பாருங்க, கேரட் சாம்பார் வச்சுட்டு வேற காய் எதுவும் இல்லை, அதனால கேரட் மட்டும், இல்லைன்னா பீன்ஸ் போட்டுருக்கலாம். கேரட் சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு வறுத்தாச்சுங்க. வறுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சமா வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் தேங்காய் போட்டு தோரம்பருப்பு கொஞ்சோண்டு வேக வச்சு போட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். நான் தேங்காய் பூ போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன். நீங்களும் தேங்காய் பூ போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஜனவரி மாதம் 5 நாள் லீவ் வருதுங்க. போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் வருது. நடுவில் 2 நாள் அந்த சிஎல் அந்த இஎல் ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா சூப்பராக இந்த வாரம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வெளியே இடத்துக்கு போகிறவங்க ஜாலியாக சுற்றலாம். அப்போ எங்கேயாச்சும் டூர் போகலாங்க. ஒரு 5 நாள் லீவ் வருதுன்னு சொல்கிறீங்களே, கூட்டமே இல்லாத இடம் எங்கே இருக்கும் சொல்லுங்களேன்? கூட்டமே இல்லாத இடம் நம்ம வீடு தான்மா. என்ன விட்டா நீ நிம்மதியாக இருக்கலாம் பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் தான் கூட்டம் இல்லாத இடம். நிம்மதியாக நம்ம தேவையான வாங்கி சாப்பிட்லாம், இங்கேயே நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், டிவியில் தேவையான ப்ரோக்ராம் பார்க்கலாம். கூட்டம் இடம் இது கூட என்ன வெளியூர் போனீங்கன்னா பஸ்ஸில் கூட்டம், ஹோட்டலுக்கு போனால் அங்கே கூட்டம், நம்ம சாப்பிடும்போது 2 பேர் பின்னாடி நிற்பான், இவன் எப்படா இவன் காலி பண்ண போகிறான்னு. இந்த மனம் இருக்குது, இம்சங்க. போய் டயர் நீங்கள் இன்னாதான் காரில் போங்களேன். காரில் போகலாம், அந்த இறங்கும் போது அந்த பெண்டாக தான் இறங்கணும். பார்த்துக்கிங்களா? இன்னும் பேங்க் நடத்துவாங்க யாருன்னா முடியவே முடியாதுங்க. நான் அனுபவப்பட்டேன். இறங்குமா அந்த நிலாமல் நடக்குமா அப்படியே வணங்கி நடப்பாங்க. அப்புறமா தான் தெரியும் லீவ் வருதுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆமாம், நிம்மதியாக வீட்டில் என் பேர பசங்களாம் வராங்க, என்ஜாய் பண்ண போகிறேன். அதுதான் பேசிட்டோம். ஏமா அவங்களோட நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. ஓகே, நீங்களும் ஜாலியாக வெளியே போகணும்னு கிடையாதுங்க. போன இந்த மாதிரி அசௌகரியெல்லாம் இருக்குது. வீட்டில் இருந்தால் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் தான். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.